பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 12 ராசி வழியாக என்ற ஒரு கருத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை குடுக்குறாங்க. நீங்க ஒரு கருத்தை சொல்லுங்க சந்திரன் அப்படின்னு என்னை கேட்கறாங்க. நம்மளோட வாடிக்கையாளரும் கேட்கறாங்க. அதே மாரி நமக்கு தெரிஞ்ச நண்பர்களும் கேட்கறாங்க. அப்ப நம்ம சனியோட ஒரு பெயர்ச்சி காலம் எப்படி இருக்கும்? இப்பதான் வருடாந்திர பலனை போட்டிருந்தேன். அதிலேயே நான் சனிக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த மாரி ஒரு பலனை குடுப்பார்? ஏன்னா, சனி பார்த்தா அந்த இடம் வந்து சிறப்பு இல்ல. சனி இருக்கிற இடமும் சிறப்பை தராது. அப்படின்னு பார்க்குற இடமும் சிறப்பு இல்ல. இருக்கிற இருக்கிற இடமும் சிறப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திர ரீதி தான். அப்ப இந்த சனி பகவான் முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசிக்கு சனி பகவானோட தன்மை எவ்வாறு இருக்கும்? என்பதை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக நான் பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த சனி பயிற்சி இப்போ வந்து இந்த சனி பயிற்சி வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச்சுக்கு மேல சனி வந்து மீனத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த மீனத்துக்கு வராது திருக்கணிதப்படி தான் வர்றாரு. வாக்கிய ரீதியா இல்ல. கோயில் இதுலலாம் பூஜை இதெல்லாம் நடக்காதுங்க. அதாவது இது ஜாதகத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கும், ஜாதகத்துக்கு உண்டான பலனுக்காக இந்த பதிவை போடுவேன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, பொதுவான ஒரு தன்மையை இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பதிவிட்டுக்கிறேன். இப்ப மேச ராசிக்கு சனி பகவான் வந்து பாதக ஸ்தானத்தில் ஏன்னா மேச ராசிக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா, 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம். அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும், அதுக்கு அடுத்தது வரக்கூடியது லாபாதிபத்தியம். இந்த லாபாதிபதிங்கிறது ஒரு சரத்துக்கு பாதகமா வரக்கூடிய தன்மை. சரத்துக்கு சிரம் பாதகம் அப்படிங்கிற சிர ராசியா வரக்கூடியது கும்பம். அங்க சனி பகவான் இருக்கிறது பாதகம். இப்ப பாதகத்த விட்டு சனி பகவான் வந்து 12ஆம் இடம் விரயத்துக்கு போறார். அப்ப விரையும்போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த மாரி இந்த தன்மைய குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு சனி போகும்போது 12ஆம் இடத்துல பாபகிரகம் இருப்பது நல்லது தான். இருந்தாலும் சுபகிரகம் இருந்தா அவங்களோட நித்திரை சுகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, 12ஆம் இடம் தாங்க சயான சுகம். 12ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்துட்டா அவங்களுக்கு சயான சுகம் சிறப்பா இருக்கும். நிம்மதியா தூங்க முடியும். இப்ப சனி போய் கர்மக்காரகன் போய் 12ல உட்கார்ந்துட்டான். அப்ப அங்க சனி 12ல உட்கார்ந்துட்டா, கர்மாவுக்கு உண்டான ஒரு பலனையும், அதுக்குண்டான ஒரு தன்மையும் சனி குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்பன்னா, ஒரு நிம்மதியா தூங்க விட மாட்டாரு. ஏதோ ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுலாம் அதிகமா நடக்கிற மாரி இருக்கும். அதே மாரி நமக்கு வரக்கூடிய ஒரு 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 செய்தியெல்லாம் பார்த்தா, கெட்ட செய்திகள் அதிகமா வரக்கூடும். அப்ப நிம்மதிய இழக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் குடுப்பார் மேசராசிக்காரங்களுக்கு. இப்ப இந்த நிலைப்பாடு இவங்களுக்கு அது 7 சனி வேற, விரயச்சனி வேற ஆரம்பிக்குது. அப்போ இந்த காலகட்டம் இவங்க என்னென்ன செஞ்சா